Hey everyone, welcome back to Infinity Max Solution. This is part 11 of chapter 5 Derivatives. In today's video, we are going to continue exercise 5.2 with clear and step-by-step explanation. These problems are very important for class 12 CBSE board exam, so watch the video carefully and solve the sum along with me. Let's begin today's sections. Okay, last class வந்து 5 point part 10. Okay, okay, எக்ஸல் யூஸ் பண்ணலாம். பார்ட் 10 பார்த்தோம் கரெக்டா. அதுவும் எக்ஸசைஸ் 5.2ஓட இன்ட்ரோடக்ஷன். அந்த இன்ட்ரோடக்ஷன்ல தான் நம்ம என்ன தெரியும்னா எல்லா எல்லா ஆல் ஃபார்முலாஸ் கரெக்டா, ஆல் ஃபார்முலாஸ் பார்த்துருப்போம். அப்புறம் பேசிக்ஸ் 3 எக்ஸாம்பிள் சம் பார்த்தோம் கரெக்டா. இந்த 5.2ல பார்ட் 10 பார்க்கலன்னா இந்த எக்ஸசைஸ் ஒண்ணுமே புரியாது. ஓகேவா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் 5.1 பார்ட் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. ஓகே, 5.2ஓட இன்ட்ரோடக்ஷன் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, ஓகே. அதுல இந்த ஃபார்முலா நம்ம எழுதியிருப்போம். ஓகே, திருப்பியும் ஒரு வாட்டி காட்டுறேன். இந்த ஃபார்முலால இங்க தப்பா இருக்கு. இங்க வந்து 1 பை வந்திருக்கும் 2 ரூட் எக்ஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலா எதுக்குள்ள ஃபார்முலா லாஸ்ட் கிளாஸ் சொல்லியிருப்பேன். டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் 1 பை எக்ஸோட ஃபார்முலா மைனஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் வந்திருக்கும். ஓகேவா? சரி, இதுவும் லாஸ்ட் கிளாஸ் பார்த்தது தான். இதுல சும்மா ரீகாலுக்காக போட்டிருக்கோம். ஓகேவா? இதுவும் லாஸ்ட் கிளாஸ். இப்போ சமக்கு வரலாம். எக்ஸசைஸ் 5.2 இதான் நம்மளோட ஆக்சுவல் கொஸ்டின். டிஃபரன்ஷியேட் சைன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. சைன் எக்ஸ் போல எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. இப்போ இதுக்கு யூஸ் பண்ற ஃபார்முலா எல்லாம் பாருங்களேன். சைன் எக்ஸ் பண்ணா காஸ் எக்ஸ், காஸ் எக்ஸ் பண்ணா மைனஸ் சைன் எக்ஸ். சூப்பர். ஓகேவா? எக்ஸ் பவர் என்ன பண்ணா என், எக்ஸ் பவர் என் மைனஸ் 1. கான்ஸ்டன்ட் கே வந்து நம்பர் ஏதோ 5 இல்ல கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருந்தா அலாங் வித்தவுட் எக்ஸ். எக்ஸோட இருந்துச்சுன்னா 5x இருந்துச்சுன்னா ஆன்சர் 5 வந்திருக்கும். வெறும் 5 இருக்கிறதுனால ஆன்சர் வந்து 0. ஓகேவா? சரி, சொல்யூஷன் எப்படி எழுத போறோம்? y ஈக்குவல் டு எக்ஸ் y ஈக்குவல் டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. இப்போ இந்த வார்த்தை எழுதியே ஆகணும். டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy பை dx ஈக்குவல் டு ஓகே sin x பண்ணா வருது நம்மளுக்கு cos x. இதை ஃபுல்லாவே நம்ம என்ன பண்ணணும்னா எப்படி எக்ஸ் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ cos x போல என்ன இருக்கு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. இப்போ இதை பண்ணியாச்சு. இப்போ உள்ள வாங்க. இங்க பண்ண வரும் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணா வரும் இந்த ஃபார்முலா 2x பிளஸ் 5 பண்ணா வந்திருக்கும் 0. இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணும்போது ஆன்சர் வந்து 2x இன்ட்டு காஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5. அவ்வளவுதான். ஓகே, அதெல்லாம் டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் சம் இங்க பாருங்க. ஈஸியா இதெல்லாம் ஃபார்முலாலாம் சும்மா கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் அதிக சம்லாம் கொடுக்க மாட்டேன். நீங்க இங்க பாருங்க, ஃபார்முலா முதல்ல மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? y ஈக்குவல் டு காஸ் ஆஃப் சைன் எக்ஸ். அப்போ dy பை dx. அதுக்கு முன்னாடி என்ன எழுதிருக்கணும்? டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ dy பை dx ஈக்குவல் டு இப்போ காஸ் இது ஃபுல்லா எக்ஸா வச்சுங்க. காஸ் எக்ஸ் பண்ண வரும் மைனஸ் சைன் எக்ஸ். சைன் எக்ஸ் வரலாம் இருக்கு சைன் எக்ஸ். அப்போ இந்த டேர்ம் பண்ணியாச்சு. இப்போ இதை பண்ணணும். சைன் எக்ஸ் பண்ண வரும் காஸ் எக்ஸ். அப்போ ஃபைனல் ஆன்சர் மைனஸ் காஸ் எக்ஸ் இன்ட்டு சைன் ஆஃப் சைன் எக்ஸ். அவ்வளோதான். இங்க இருக்க ஃபார்முலாஸ். நெக்ஸ்ட் இது பாருங்க, ரொம்ப ஈஸி, நீங்களே போடலாம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் என்ன எழுதணும்? y ஈக்குவல் டு சைன் ஆஃப் ax பிளஸ் b.
அப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்போ dy by dx ஈக்குவல் டு sin x அப்ப என்ன வரும் பாருங்க cos x. அப்போ cos x போடுறது x பலனா இருக்கு ax plus b. இப்போ உள்ள போய் பண்ணும்போது இங்க இருக்கா இந்த டைம் பண்ண வரும் a. ஸோ a இன்ட்டு காஸ் ஆஃப் ஏஎக்ஸ் பிளஸ் டி ஆன்சர். அவ்வளோதான் முடிச்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் சொல்யூஷன்ஸ். இங்க பாருங்க சீக்கன் ஆஃப் சீக்கன் இங்க எக்ஸ் குத்தா சப்போஸ் இந்த சம்மை வந்து சீக்கன் எக்ஸ் டேன் ரூட் எக்ஸ் எடுத்திருந்தாங்கன்னா இது வந்து யூ இன்ட்டு வி மெத்தட்ல போட்டிருக்கணும். ஆனா சீக்கனுக்கு எக்ஸ் கொடுக்காம எக்ஸுக்கு பதிலாக என்ன கொடுத்துருக்காங்க tan root x கொடுத்துருக்காங்க. அப்போ இது சீக்கன்னா இது ஃபுல்லாத்தையும் நம்ம எக்ஸ்ட்ரா கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் y ஈக்குவல் டு சீக்கன் ஆஃப் tan root x. இப்போ டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். எக்ஸை பார்த்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். அப்போ dy by dx சீக்கன் எக்ஸ் பண்ண வரும். நல்லா பாருங்க ஃபார்முலா இங்க இருக்கு பாருங்க. சீக்கன் எக்ஸ் பண்ணா சீக்கன் எக்ஸ் இன்ட்டு tan x. அப்போ சீக்கன் எக்ஸ் பண்ணா இருக்கு tan root x. ஓகேவா? அப்போ இது பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு எழுதணும் இன்ட்டு tan ஆஃப் tan root x முடிஞ்சிச்சு. அப்போ இந்த ஃபார்முலால இதை மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ tan root x பண்றோம். tan x பண்ணா வரும் ஃபார்முலா சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் பலா ரூட் எக்ஸ். இப்போ இதுவும் பண்ணியாச்சு. இப்போ ரூட் எக்ஸ் மட்டும் பேலன்ஸ். ரூட் எக்ஸ் பண்ணா வரும் ஞாபகம் இருக்கா? டிஃபரன்சியேஷன் ஆஃப் ரூட் எக்ஸ் ஈக்குவல் டு 1/2 ரூட் எக்ஸ். அப்போ சாரி 1/2 ரூட் எக்ஸ். ஓகே. இப்போ ரூட் கூட எக்ஸா போய் பண்ணா ஆன்சர் ஒன்று தான் வந்திருக்கும். அதனால தான் போட மாட்டோம் எக்ஸா பொறுத்து பண்றது. அப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து 1/2 ரூட் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஆஃப் tan ரூட் எக்ஸ் இன்ட்டு tan ஆஃப் tan ரூட் எக்ஸ் இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ரூட் எக்ஸ். இதான் ஃபைனல் ஆன்சர். ஓகேவா? If any doubts, mail me infinitymax0104@gmail.com. I will try to clear your doubt within 24 hours. That's all for today's video. I hope exercise 5.2 problems are clear for now. Keep learning and keep practicing mathematics daily. See you in the next video. Thank you.